என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பத்தைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எம்பத்தைஸ். டிசைன் திங்கிங்கில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிசைன் திங்கிங் ப்ராசஸ். கரெக்டுங்களா? இதான் பார்த்துட்டு இருக்கோம் டிசைன் திங்கிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ டிசைன் திங்கிங் ப்ராசஸ் அப்படின்றது நம்மளுடைய நான் லீனியர் ஹைட்ரேட்டிவ் மெத்தடாலஜி ஃபார் ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணுற மெத்தடாலஜி. அதாவது நீங்கள் ஒரு ஆப்பை ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லை ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த வே யூனிட் டு ஒர்க் ஆன் த பிளாட்ஃபார்ம்ஸ். திஸ் இஸ் த வே யூனிட் டு ஒர்க் ஆன் த ப்ராசஸ். இதுதான் இந்த ப்ராசஸ். ஓகேவா? இந்த ப்ராசஸ்க்கு தான் டிசைன் திங்கிங் பேர். இதில் எம்பத்தைஸ்ன்றது பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஸ்டேஜ். அதாவது அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். இது நல்லா புரிஞ்சுக்கணும், நோட் புக்கில் எழுதிக்கிங்க. அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். இதை நோட் புக்கில் எழுதுங்க பார்க்கலாம் எல்லாருமே. ஓகேவா? எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் எம்பத்தைஸ்ன்றது உங்களோட ரிசர்ச் ப்ராசஸில் வர ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். உங்கள் டிசைன் திங்கிங் ப்ராசஸில் வர ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் நாளைக்கு கேட்கும்போது நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, யா, ஸோ எம்பத்தைஸ் இஸ் த டிசைன் திங்கிங்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபேஸு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் ஆடியன்ஸை வந்து யாருன்னு புரிஞ்சுப்போம், யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டிக்கு பேர் வந்து எம்பத்தைஸ் ரிசர்ச் ப்ராசஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. கரெக்டா? அதில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? ஃபைண்ட் த யூசர் குரூப்ஸ். நம்மளுக்கோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா ப்ராசஸையும் நம்ம என்ன பண்ணுவோம்? தெளிவா ரிசர்ச் பண்ணுவோம். ஓகே, வாட் இஸ் த எம்பத்தைஸ்? இட்ஸ் அ ரிசர்ச். இட்ஸ் அ ரிசர்ச் அபவுட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க சொல்லுங்க தினேஷ், வாட் இஸ் லைக் எம்பத்தைஸ்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சார் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. சரி, எம்பத்தைஸ்னா ரிசர்ச், ம், ரிசர்ச். அண்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த டார்கெட் ஆடியன்ஸ். வெரி குட். அண்டர்ஸ்டாண்டிங் த டார்கெட் ஆடியன்ஸ். ஓகே, வேற? டார்கெட் ஆடியன்ஸ், ஃபைண்ட் த குரூப்ஸ், ஃபைண்ட் த யூசர் குரூப். யூசர் குரூப்ஸ். எஸ், எம்பத்தைஸ்னா யூசரோட சுச்சுவேஷனை, ஃபீலிங்ஸை, ப்ராப்ளம்ஸை டேட்டா புரிஞ்சுக்கிறது. வெரி குட், நமக்கு என்ன வேணுமோ இல்லாம யூசர் என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்க என்ன ஸ்ட்ரகிள் பண்றாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எம்பத்தைஸ். வெரி குட். இதை அவங்ககிட்ட நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு வந்துட்டு அதை ஒரு யூசர் கிட்ட இருந்து ரிசர்ச் பண்ணிட்டு வந்து அதை ஸ்டிக்கி நோட்ஸா டேட்டா ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணோம். ம், தென் ரிசர்ச் பண்ணதை டேட்டாவா கிரியேட் பண்ணும் யூசர் பர்சனா. ம். ஓகே, அவ்வளவுதான் அது. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கீங்களா? எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டாங்க. வெரி குட். ஓகே, கார்த்திக் நீங்க சொல்லுங்க. கார்த்திக், வாட் இஸ் எம்பத்தைஸ்? நிர்மல் நீங்க சொல்லுங்க. நிர்மல், வாட் இஸ் எம்பத்தைஸ்? எம்பத்தைஸ்னா வந்து நம்ம யூசரோட பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் கோல்ஸை வந்து யூசர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து யூசருக்கு ஃப்ரெண்ட்லியாக நம்ம கொடுப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் ஃபேஸில் பண்ணுவோம். யூசர் இன்டர்வியூஸில் பண்ணுவோம். அப்புறம் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு யூசர்கிட்ட வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா சர்வே மூலியமாக நம்ம வந்து எம்பத்தி கலெக்ட் பண்ணுவோம். லைக் கூகுள் ரிவ்யூ
அந்த மாதிரி. ம், வெரி குட். நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவெல்லாம் வந்து ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி வச்சுட்டு அதை வந்து குரூப்பிங் யூசரோட பண்ணுவோம். கோல்ஸு குரூப்பிங் குரூப்பிங் பண்ணுவோம், பண்ணுவோம். பெயின் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதை வச்சு தான் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணவே போறீங்க, ஒர்க்கே பண்ண போறீங்க. அப்போ யுஐ யூஎக்ஸ்ன்றது என்ன ப்ராசஸ்? இது டேட்டா டிரைவன் ப்ராசஸ். அதாவது டேட்டா இல்லாம நீங்க ரிசர்ச் பண்ற டேட்டா இல்லாம இங்க எதுவும் நடக்க போறது கிடையாது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? அதாவது யூ ஆர் கலெக்டிங் த டேட்டா ஃப்ரம் யூசர். அப்போ யூசரோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது டிசைன் திங்கிங்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிஸ்கவரி ஃபேஸு. அதில் யூ ஆர் டூயிங் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ். நான் என் யூசர் யார், என் பொருளை எந்தெந்த யூசர்லாம் யூஸ் பண்ண போகிறான் அப்படின்றத புரிஞ்சிக்க போகிறேன். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன். அவங்ககிட்ட சில கொஷின்ஸ்லாம் கேட்டு எங்கெங்கெல்லாம் உனக்கு பிரச்சனை இருக்குதுன்றதை கண்டுபிடிக்க போகிறேன். அது எப்படியா கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, அதுக்கு தான் சார் நாங்கள் ரிசர்ச்னு ஒன்று பயன்படுத்துவோம். அந்த ரிசர்ச்சுக்கு பேர் வந்து யூசர் இன்டர்வியூவு, ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூவு, காம்பீட்டர் பெஞ்ச்மார்க்கிங்கு, கம்பேரிட்டர் அனாலிசிஸு, ஃபீட்பேக் அண்ட் சர்வே அனாலிசிஸு, புக் ஸ்டடி அண்ட் டைரி ஸ்டடி, ஃபீல்டு அனாலிசிஸ். அதாவது கலாய்வு மேற்கொண்டாங்க. தமிழில் சொல்லுவாங்க, புயல் அடித்த இடத்துலையோ மழை பெஞ்ச இடத்துலையோ வந்து கலாய்வு மேற்கொண்டார்கள் அப்படின்னா, ஃபீல்டில் போய் அனலைஸ் பண்ணுறது, என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டு அனாலிசிஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆன்லைன் ரிசர்ச் பண்ணுறது, பிளாக்ஸ் படிக்கிறது, சாட் ஜிபிடி, ஜெமினை இந்த மாதிரியான பல டூல்களை யூஸ் பண்ணி அதிலிருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது. அப்புறம் உங்களுடைய ஏபி டெஸ்டிங் மூலயமா நீங்கள் வர டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, உங்களோட யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் டூல் யூஸ் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, யூராஸ்டிக் எவாலுவேஷன் மூலயமா டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, உங்கள் யூஎக்ஸ் ஆடிட், அதாவது நம்ம பண்ணிக்கிற டிசைன் நல்லா பண்ணிக்கிறோமா அப்படின்றத ஆடிட் பண்ணுறது மூலயமா கலெக்ட் பண்ணுற டேட்டா. இது எல்லாத்தையுமே ஒன்றடைக்கி நம்ம கொண்டு போகிறது ரெண்டு விதமான டேட்டா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டா, இன்னொன்று குவாலிட்டேட்டிவ் டேட்டா. நோட் பண்ணுங்க உங்களோட நோட் புக்கில். குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். குவான்டிடேட்டிவ் அப்படின்னா குவான்டிட்டி, நம்பர்ஸ் அண்ட் வேல்யூஸ். அதாவது 30% மக்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்குது, 35% மக்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு நம்பர்ஸில் பேசுவாங்க. அதாவது பர்சன்டேஜ் ஓரியன்டாக பேசுகிறவங்களுக்கு பேர் குவான்டிட்டி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதுவே குவாலிட்டினா, சார் அது சூப்பராக இருந்துச்சு சார், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு சார், நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் சார், அந்த மாதிரி அவங்களோட எமோஷனோட பேசுகிற ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டி டேட்டான்னு சொல்லுவோம். அதாவது பேசும் விஷயங்களை வந்து குவான்டிட்டி அப்படின்னுவோம். நம்பர்ஸை வச்சு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து குவான்டிட்டி டேட்டான்னு நம்ம சொல்லுவோம். 100 பேருக்கு இது பிடிச்சிருக்கு, 100 பேருக்கு இது பிடிக்கல, அதுக்கு பேர் வந்து என்னது, குவான்டிட்டி டேட்டா. குவாலிட்டேட்டிவ் டேட்டானா அவங்களோட எமோஷனோட பேசுறது, ஹாப்பி, ஜாலி, என்ஜாய், அந்த மாதிரி அந்த ஹாப்பினஸ் அண்ட் ஃபீலிங்ஸோட பேசுகிற விஷயங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டேட்டா. அப்போது உங்களோட வேலை என்ன ரிசர்ச் ப்ராசஸில்? ஸோ யூ ஆர் ஃபைண்டிங் த யூசர் ஆடியன்ஸ். ஓகேவா? அவங்களுடைய யூசர் ஆடியன்ஸை ஃபைன் பண்ணிட்டு, யூசர் குரூப்பை ஃபைன் பண்ணிட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. என்ன ரிசர்ச் பண்ணுவாங்க? உங்களோட யூசர் யாரு, உங்களோட ஸ்டேக் ஹோல்டர் யாரு, உங்களுடைய காம்படிட்டர் யாரு, உங்களோட கம்பேரிட்டர் யாரு, ஃபீட்பேக்கில் போயிட்டு என்ன பண்ணுவீங்க, அனலைஸ் பண்ணுவீங்க. ஃபீட்பேக் ப்ராசஸ்னா லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் அனுப்பி எஸ்ஆர்னோ டைப்பில் இன்புட் வாங்குறது, சர்வே பண்ணுறது, இது எல்லாமே அதுக்குள்ளே வர மெத்தடாலஜிஸ். இப்போ நான் எப்படி சொன்னனோ இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணல, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வரலன்னு அர்த்தம். வராதுதான் தெரியும். டே 1 தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நான் டே 10க்கு நான் வரும்போது கேட்கும்போது நீங்க பண்ண வேண்டியது என்ன, அது நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ், த வே ஹவ் ஐ பின் எக்ஸ்பிளைன்ட், அது எல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு ஸ்டோரி மாதிரி கணக்கு பண்ணி வச்சுக்க வேண்டியதான் மைண்டில். அப்போ ஒரு யூஎக்ஸ் ரிசர்ச்சர், டிசைனர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, டிசைன் திங்கிங் ப்ராசஸ் எடுத்துப்பாங்க. அதில் வந்து எம்பத்தைஸ்ன்ற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எம்பத்தைஸ்ன்ற ஸ்டேஜில் நம்ம ஆடியன்ஸ் யாருன்றதை புரிஞ்சுக்க போகிறோம். எதை வச்சு புரிஞ்சுப்போம்னா ரிசர்ச் மெத்தடாலஜி வச்சு புரிஞ்சுப்போம். என்னென்ன ரிசர்ச் மெத்தட்ஸ்லாம் நம்ம பயன்படுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ பண்ணுவோம். யூசர் கிட்ட போய் உட்காந்து இன்டர்வியூ பண்ணுறது. இன்டர்வியூனா கொஷின் கேட்பேன், அவங்க பதில் சொல்லுவாங்க, நான் நோட் பண்ணிட்டு வருவேன். அதுக்கப்புறம் ஸ்டேக் ஹோல்டர், இந்த பொருளை உருவாக்குன்னு ஒருத்தன் கொடுப்பாங்கல்ல, அவங்க தான் என் ஸ்டேக் ஹோல்டர். அந்த ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட உட்காந்து நான் கொஸ்டின் கேட்பேன். அதாவது யூசர் வந்து பயன்படுத்த போறவங்க. இதோ பாருங்க, இது ஒரு பர்ஃப்யூம் டப்பானா, இந்த டப்பாவை நான் பயன்படுத்த போறேன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம், அதை நான் யூசரா. இதை உருவாக்க சொன்னான் பாத்தீங்களா, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர். அதாவது இதை உருவாக்குங்க, காசு நான் அது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான் பாத்தீங்களா, அவன் பேர் ஸ்டேக் ஹோல்டர். சரிங்களா?
இந்த ஸ்டேக் ஹோல்டர் அண்ட் யூசர் இந்த ரெண்டு பேரையும் நீங்க போய் இன்டர்வியூ பண்றது மூலயமா சில டேட்டாக்களை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அந்த டேட்டாஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி டேட்டாவும் வரும், குவாலிட்டி டேட்டாவும் வரும். குவான்டிட்டி அப்படின்னா குவான்டிட்டி, நம்பர்ஸ், வேல்யூஸ். குவாலிட்டேட்டிவ் குவாலிட்டி அப்படின்னா குவாலிட்டினா அப்படி எமோஷனா பேசியிருக்கிறது, ஃபீலிங்கோட பேசுனது, ஜாலியா பேசுனது, சேடா பேசுனது, ஃப்ரஸ்ட்ரேஷனா பேசுனது. திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இப்போ யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணி நான் சொன்ன ஃபார்மேட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். யூசர் ரிசர்ச் மெத்தடாலஜி, அதாவது டிசைன் திங்கிங்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டிஸ்கவரியில நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் இப்ப சொன்ன இதே டோன்ல, இதே ஃபாஸ்ட்ல, இதே மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு பர்சன் அன்மியூட் பண்ணி பேசுங்க. நம்ம அடுத்து ஜம்ப் பண்ணுவோம். நீங்க பேசினா தான் டிசைனர் ஆவீங்க. இப்போ நான் சொல்லிடுறேன். இஃப் யூ ஆர் நாட் டாக்கிங், யூ ஆர் நாட் கோயிங் டு பி அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆர் யூ ஆர் நாட் கோயிங் டு பி அ யூஐ யூஎக்ஸ் டிசைனர். இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் திங். அதாவது நீங்க பேசல, அதாவது யூ பீப்புள் ஆர் நாட் டாக்கிங், யூ பீப்புள் ஆர் நாட் டாக்கிங் மீன்ஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு பி அ டிசைனர் அட் ஆல். ஓகேவா? அன்மியூட் பண்ணி பேசுறவங்க தே ஆர் நாட் அ குட் என்ன சொல்றது, ஒரு நல்ல பேச வரனாலும் பரவாயில்லை. ஆனால் ட்ரை பண்ணாமல் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரையுமே நம்ம ட்ரையே பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த சான்ஸ். நான் ஒரு மென்டார் ஒருத்தவங்க இருக்காங்க எனக்கு. ஓகேங்களா? லைக் ஐ யூஸ் டு கோ ஃபார் ஒன் ஒர்க் ஷாப். ஓகே, ஒரு ஒர்க் ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் டு பே 10,000 rupees 3 days. ஓகேங்களா? எவ்வளோ? 3 days வந்து பார்த்தீங்கன்னா 10,000 rupees கொடுத்து ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போவேன் நான். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மில்லினியர் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னது? மில்லினியர் மைண்ட் செட். ஓகே, ஸோ இந்த மில்லினியர் மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா வருஷமும் நடக்கும். எங்கே நடக்கும் அப்படின்னா லைக் சென்னையில் நடக்கும். ஓகேங்களா? மில்லினியர் மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் எங்கே நடக்கும்? சென்னையில் நடக்கும். இதை பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க. அதாவது ஜூன் மந்த் இருக்கு. ஓகேங்களா? ஃபெதர்ஸ் ஹோட்டலில் லைக் 9,000 ரூபா ஜிஎஸ்டி போட்டு 10,000 வந்துடும். ஓகேவா? இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு நான் போய் அட்டன் பண்ண போகிறேன். ஓகே, டே 1, டே 2, டே 3ன்னு சொல்லிட்டு 3 days நடக்கும். சூப்பராக நடக்கும்னு வச்சுங்களேன். 3 நாளைக்கு 10,000 ரூபா. எங்கே? ஃபெதர்ஸ் ஹோட்டலில். எந்த ஹோட்டலில்? சென்னையில் இருக்கிற ஃபெதர்ஸ் ஹோட்டல். ஓகேவா? இங்கே நடக்குது இந்த 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 இது ஒர்க் ஷாப்பு. ஐ யூஸ் டு கோ. ஓகேங்களா? நான் போவேன். நடக்கும்போது வருஷத்துக்கு ஒன்ஸ் போயிடுவேன்னு வச்சுங்களேன். அங்கே போகும்போது நம்ம மைண்ட் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஸோ நம்ம யார், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம எதுக்காக இது பண்ணணும், ஆல் த திங்ஸ் அபவுட் த மைண்ட் செட். ஓகேங்களா? உங்கள் மைண்ட் செட்டை பற்றின ஒரு விஷயத்த வந்து கிளியராக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற ஒரு ஒர்க் ஷாப் இது. சரியா? 10,000 ரூபா கொடுத்துட்டு நான் போவேன். சரியா? சென்னையில் நடக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி போய் அட்டன் பண்ணுறதுனால என்ன ப்ரோ பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு நல்ல கம்யூனிகேட்டர் கிடையாது. அதாவது ஐம் நாட் அ குட் கம்யூனிகேட்டர், ஐம் அ புவர் கம்யூனிகேட்டர். லைக் பேசும்போது எப்படி பேசுவேன்னா பிரேக் பண்ணி பேசுவேன். சில டைமில் திக்குவேன், பேச மாட்டேன் சரியா. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸோடு இருந்துச்சு எனக்கு. ஓகேங்களா? என்னுடைய மைண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக பேசாது, எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணாதுன்னு வச்சுங்களேன். தென் ஐ யூஸ் டு டூ ப்ராப்பர் லேர்னிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேர் கூட பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் கூட வந்து பழக ஆரம்பித்தேன். ஹிந்தி, இங்கிலீஷு, இந்த மாதிரி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் கூட பழக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது இந்த மனுஷர் இருக்கார் பாருங்க, இவர் தான் சொன்னார் ஒன்று ஆக்சுவலி. அதாவது நம்மளுடைய நம்மளுடைய இது இருக்குல்ல, இந்த வாய்ப்புன்றது ஒன்று இருக்குல்ல. வாய்ப்புன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. எல்லாருக்குமே அது கிடைக்கும். அதை வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறானோ அவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புன்னு சொன்னார். இதுக்கு ஒரு நல்ல உதாரணமான்னு சொன்னால் அவர் என்ன சொன்னார்னா, ஹூ ஹூஎவர் மிஸ்ஸிங் த ஆப்பர்ச்சுனிட்டி தோஸ் ஃபெலோஸ் எவ்ரி டைம் மிஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க.
ஐயோ போச்சு போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஏ இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் யார் பண்ணுறீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து யார் என்கிட்ட மைக் வேணும், யார் இந்த ப்ரோக்ராம் பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் மனசில் இருக்கிறத பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளும் கை தூக்கவே இல்லை. ஓகேவா? ஒருத்தவர் மட்டும் என்ன பண்ணார், கை தூக்குனாரு. சரிங்களா? கை தூக்கி என்ன பண்ணார், பேசினார். பேசினவருக்கு அன்னைக்கு ஈவெண்ட்டில் ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க திருப்பி. அவருக்கு அந்த அமௌண்ட் திருப்பியே கொடுத்துட்டாங்க. அவர் அந்த கையை தூக்குனதுனால அந்த அமௌண்ட் திருப்பி கிடைச்சதுன்றதை விட அந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே தான் கிடைச்சது. ஓகேவா? ஆனா அவருடைய தாட் ப்ராசஸ், அவங்களோட திங்கிங், அந்த ஒரு விஷயத்த வந்து கிராப் பண்ணணும்னு யோசிச்சு அந்த ஒரு நபருக்கு அது போய் சேர்ந்துச்சு. அப்போ இப்ப என்னோட இப்படி போயிட்டே இருக்குது. சரியா? ஒரு ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னா அதை கிராப் பண்ணி பேச ஆரம்பிக்கணும் நம்ம. அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு நீங்க மட்டும் உக்காந்துருந்தீங்கன்னா நெவர் கோயிங் டு பி லேர்ன். ஓகேவா? ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூ பீப்புள் சுவிட்ச் ஆன் யுவர் கேமரா ஆஸ் வெல் அஸ் யூ பீப்புள் நீட் டு சுவிட்ச் ஆன் யுவர் அன்மியூட் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். ஸோ கேமராக்கு முன்னாடி வர ஃபியர் போயிடணும். பேசுறதுக்கு தயங்கக்கூடாது. தப்பாக பேசுகிறோமா ரைட்டாக பேசுகிறோமான்ற அந்த அந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. விஷயம் பேசுகிறோமா, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன பண்ணுறோமா, பேசுகிறோமா அப்படி சொல்லிட்டு. ப்ரோ நீங்கள் 10,000 கட்டி தான் கற்றுட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. பட் எனிவே, ஸோ சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, உங்களுடைய வாய்ப்பு உங்ககிட்ட இருக்கு. சரியா? உங்களோட வாய்ப்பு உங்ககிட்ட இருக்கு. அந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லையான்றது தான் எங்க கேள்வி. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸை இப்போ யார் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? ஒன் பர்சன் கேன் சுவிட்ச் ஆன் யுவர் மைக் and talk about what is research, what is design thinking process, and what is discovery stage. அந்த டிஸ்கவரி ஸ்டேஜில் எம்பத்தைஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்? நான் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி வச்சு தான் கேட்குறேன் உங்களை. ஓகேவா? நான் ஒன்றும் மறைச்சு கூட வச்சு கேட்கல. நீங்கள் பார்த்து படித்தா கூட சந்தோஷம்தான். ஓகேவா? ஸோ ஹூ கேன் எக்ஸ்பிளைன் திஸ் ஒன் டு மீ? ஏன் தாராளமா. டிசைன் திங்கிங்னா ஒரு நான் லீனியர் ப்ராசஸ். அதில் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது வந்து எம்பதைஸ் அண்ட் டிஃபைன். சொல்யூஷனா இருக்கிறது ஐடி டு ப்ரோட்டோடைப் அண்ட் டெஸ்டிங். எம்பதைஸ் ரிசர்ச் வந்து யூசரோட அண்டர்ஸ்டாண்டிங், யூசர் ஆடியன்ஸ், யூசருக்கு என்ன தேவைன்றது தான் நம்ம ப்ராடக்டாக ஒன்று கொண்டு வரணும். யூசருக்கு என்ன தேவைன்ற ரிசர்ச் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். தேர் ஆர் ஃபைண்ட் யூசர் குரூப்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதை வச்சு தான் நம்ம யூசருக்கு என்ன தேவைன்ற ரிசர்ச் பண்ணி யூசர் கிட்ட போய் அதை இன்டர்வியூ பண்ணுறோம். யூசரை இன்டர்வியூ பண்ணுறோம் அண்டு ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து கம்பேரேட்டிவ் அனலைஸ் பண்ணுறோம். அதை தான் நம்ம அடுத்து ரிசர்ச் குவாலிட்டிவ் அண்டு நீங்க அது போக தேவையில்லை. அது வந்து லாஸ்ட் சொல்லுங்க. ஓகேங்களா? அதாவது யூசர் சொல்லிட்டீங்க, ஸ்டேக் ஹோல்டர் சொல்லிட்டீங்க, காம்படிட்டர் அண்ட் கம்பேரிட்டர் சொல்லிட்டீங்க. அடுத்து இருக்கிற ரிசர்ச் ப்ராசஸ் ஃபீட்பேக் அண்ட் சர்வேஸ் பண்றோம். அதுக்கப்புறம் சர்வே அண்ட் ஃபீட்பேக். எஸ், சர்வே அண்ட் இது பண்றோம். அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் இன்புட்ல வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் இதை வச்சு புக் ஸ்டடி அண்ட் இந்த சர்வேவுக்கும் இந்த ஃபீட்பேக்குக்கும் நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ் சில சர்வே டூல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதெல்லாம் இருக்கு, நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் இது கூட வர சப் டூல்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? அடுத்து இருக்கிற ரிசர்ச் மெத்தட்ல சொல்லுங்க. ரிசர்ச் இன்புட்ல வந்து புக் ஸ்டடிஸ் அண்ட் ஸ்டடி இதுவுமே வந்து ஒரு மெத்தடாலஜி தான். மெத்தடாலஜி. எஸ். அதுக்கடுத்து ஆன்லைன்ல ரிசர்ச் பண்றோம். கம்பேரிட் வந்து ஏபி டெஸ்டிங் லாஸ்ட்ல பண்றோம். ஆல்ரெடி லான்ச் பண்ணதை யூஐ அனலைஸ் பண்றோம். அது எப்படி லைவ்ல இருக்கிற ஒரு ஆப் யூசர் வந்து கரெக்டான விதத்துல பயன்படுத்துறாங்களா அப்படின்ற இந்த விஷயத்த நம்மளால ட்ராக் பண்ண முடியும். எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த யுஎக்ஸ் அனலிட்டிக்ஸ்ன்ற ஒரு டூல்ல, அந்த யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ், வெப் அனலிட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. அதில் அது அடோப் அனலிட்டிக்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி, ஆட்ஜார், இந்த மாதிரி இன்னும் நிறைய பல டூல்ஸ் இருக்குது. ஆம்ப்ளிடியூட் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆம்ப்ளிடியூட்னு ஒன்று இருக்குது, அப்புறமேட்டு ஹீப்னு ஒன்று இருக்குது. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் ஆப்போடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எத்தனை பேர் பொருளை வாங்கியிருக்கிறாங்க, எத்தனை பேர் பொருளை வாங்கலை, யாரெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த எல்லா விதமான விஷயங்களையும் புரிஞ்சுக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த அனலிட்டிக்ஸ் டூல்ஸ்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூராஸ்டிக் எவாலுவேஷன் அண்ட் யூஎக்ஸ் ஆடிட். ஓகேங்களா? ஸோ யூராஸ்டிக் எவாலுவேஷன்னா நம்மளுடைய ஆப் வந்து ப்ராப்பரான ஒரு ப்ராசஸில் பண்ணியிருக்குமா அப்படின்றதுக்கு செக் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாலஜி. யூஎக்ஸ் ஆடிட் இருந்துட்டு நம்ம பண்ண ஆப்பை ஆடிட் பண்ணுறது. ஆடிட் பண்ணுறதுனா லைக் நீங்கள் சொல்லுவீங்கல்ல, ஆடிட்டிங் வந்திருக்காங்க. ஆடிட்டிங்னா சரிபார்க்கப்பட்டது சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேசிக்கலி ஆடிட்டிங் மீன்ஸ் வாட்? சரிபார்க்கிறது. கணக்கு சரிபார்க்கறது தான் ஃபினான்ஸ் ஆடிட் சொல்லுவாங்க. அப்போ யூஎக்ஸ் ஆடிட்னா யூஎக்ஸ் சரிபார்க்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஓகேவா? இப்போ இதெல்லாம் பண்றோம்ல, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் கிடைக்குது. கரெக்ட்டுங்களா கார்த்திக், நிர்மல்? ஸோ இதில் என்ன கிடைக்குது? டேட்டா டேட்டாஸ் கிடைக்குது. அந்த டேட்டா வந்து எப்படி இருக்கும்னா நம்பர்ஸாக இருக்கலாம், இதோ இருக்கு பாருங்க, நம்பர்ஸாக இருக்கலாம், வாய்ஸாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்டாக இருக்கலாம். இது போன்ற பல விதமான டேட்டாஸாக வேணால் இருக்கலாம். அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டிக்கி நோட்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. அதாவது யூ ஆர் சேஞ்சிங் லைக் அ பாயிண்ட்ஸ், பாயிண்டாக மாற்றி அந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிக்கி நோட்டில் ஒரு டேட்டாவாக போட்டு வைக்கிறோம். இது வந்து எதில் பண்ணுவோம்? ஃபிக்ஜாம்ன்ற டூல்லையோ இல்லை மீரோ போர்டுன்ற ஒரு டூல்லையோ வந்து போடணும். ஏன் ப்ரோ போடணும்? நம்ம அப்படியே நோட்லேயே வச்சுட்டு போயிடலாம்ல அப்படின்ட்டு. நோட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் டீம் எல்லாரும் பார்க்க முடியாது. அது உங்கள் பேக்கில் தான் இருக்கும் கடைசி வரையும். அப்போ உங்கள் டீமில் இருக்கிறவங்க எல்லாரும் இதை பார்க்கணுன்னா இட் ஷுட் பி டேஞ்சபிள் அசெட், டேஞ்சபிள் மெட்டீரியலாக மாறணும். அப்போ டேஞ்சபிள் மெட்டீரியலாக இந்த மாதிரி ஃபிக்மாக்குள்ளே வரும்போது தான் அது எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி ஒன் கேன் ஜம்ப் இன் த ஃபைல் அண்ட் தே கேன் ஹாவ் அ லுக் ஆன் த ரிசர்ச் ப்ராசஸ். நீங்கள் இதுவரை என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன வேயில் வந்து கனெக்ட் பண்ணீங்கன்றது எல்லாத்தையும் இதில் அனலைஸ் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுதா? இது வரையும் கிளியரா இருக்குன்னா கிளியர். ஓகேவா? டவுட்டா இருந்துச்சுன்னா டவுட். ஓகேவா? ஓகே, இப்போ நான் மறுபடியும் கேட்குறேன், டிசைன் திங்கிங் ப்ராசஸில் எம்பத்தைஸ்னா என்ன? ஏன் ப்ரோ மறுபடியும் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நீங்கள் வேலைக்கு போன ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குற வாட் இஸ் யுவர் டிசைன் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. அதில் டிசைன் ப்ராசஸ்ன்றது என்ன அப்படின்னா உங்களுடைய டிசைன் திங்கிங் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு தான் மறுபடியும் கேட்குறேன், what is research process or what is empathize? Can anyone? எம்பத்திஸ் வந்து நம்ம யூசர் ஆடியன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு ப்ராசஸ். அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ரிசர்ச் மூலயமா. அந்த ரிசர்ச் வந்து நம்ம யூசர் இன்டர்வியூ, நம்பர்ஸ் இல்லை மெசேஜஸ் அதை வச்சு இது பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ வந்து ரிசர்ச் சொல்லிட்டு இது பண்ணுவோம். புக் ஸ்டடி இல்லை டைரி ஸ்டடி அப்படின்ற இதில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சர்வேல யூஸ் பண்ணுவோம். அந்த சர்வேல வந்து கூகுள் ஃபார்ம், மைக்ரோசாஃப்ட் அனலிட்டிக்ஸ் அதில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் ரிசர்ச், ஆன்லைனில் வந்து என்னென்ன டேட்டா கிடைக்கும்னு சொல்லிட்டு எடுப்போம். அண்ட் ஏபி டெஸ்டிங், யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ஆஃப்டர் த ப்ராடக்ட் அப்புறம் லான்ச்சுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய மெத்தடாலஜிஸ் பண்ணுவோம். அப்புறம் யூரோஸ்டிக் எவல்யூஷன் அண்ட் யூஎக்ஸ் ஆடிட் வந்து ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேட்டா எடுப்போம். இந்த டேட்டாலாம் வந்து நம்ம எடுத்து ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி எடுத்து ஃபிக்ஜாமில் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதை 3 டைப்ஸாக இது பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைப்போம். இது வந்து எம்பத்தின்ற ப்ராசஸ், டிசைன் திங்கிங். வெரி குட். இதில் வந்து நம்ம குவான்டிடேட்டிவ் டேட்டா, குவாலிட்டேட்டிவ் டேட்டா சொல்லிட்டு சொல்லுவோம் டேட்டாவை. குவான்டிடேட்டிவ் டேட்டானா வந்து நம்ம யூசர்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து பர்சன்டேஜ் வைஸில் வந்து
சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற டேட்டா வந்து குவான்டிட்டேட்டிவ் டேட்டா. குவாலிட்டேட்டிவ் டேட்டா வந்து யூசரோட எமோஷனை வச்சு எடுக்கிற டேட்டா வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா. வெரி குட், வெரி குட். ஸோ கைஸ், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நீங்க மேலோட்டமா பார்த்தீங்க, சரியா? இதை தெளிவா பார்க்க போறோம். தெளிவானா, இப்போ யூசர் இன்டர்வியூக்குள்ள நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, காம்படிட்டர்னா அது எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, ஃபீட்பேக்னா அதில் எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பார்க்கலாமா? அப்போது என்னுடைய ஒவ்வொரு ரிசர்ச் ப்ராசஸ்லையும் நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு 5லேருந்து 6 ஸ்டேஜ் இருக்குது. சரியா? நிறைய ஸ்டேஜ் இருக்குது. டிஃபைனுக்குள்ளே இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது, நம்ம கவர் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐடியேஷனுக்குள்ளே இவ்வளோ விஷயங்களுக்கு இதை நம்ம பண்ணியாகணும். அப்புறம் நம்மளுடைய ப்ரோட்டோடைப்புக்குள்ளே வரும்போது இவ்வளோ விஷயங்களுக்கு இது பண்ணியாகணும். ஓகே. அப்புறம் டெஸ்டிங் வரும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பண்ணியாகணும். இதுக்கப்புறம் தான் ஒரு ஃபைனலாக ஒரு ப்ராஜெக்ட்ன்றது என்ன ஆகுது, லைவ் ஆகி நம்ம டெவலப்மெண்ட் டீமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் தெளிவாக படித்தா மட்டும்தான் நீங்கள் ஒரு டிசைனர். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறோன்னா, டிசைன் திங்கிங் ப்ராசஸ் பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். டிசைன் திங்கிங் ப்ராசஸ்ன்றது நான் லீனியர் ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜி, ஒரு ஹைட்ரேட்டிவ் மெத்தடாலஜி. அதில் ரிசர்ச்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த ரிசர்ச்சை பற்றியே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னும் அந்த டூல்ஸ் எப்படி பயன்படுத்துகிறாங்க, இந்த இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அப்போது ஃபஸ்ட்டு ரிசர்ச் மெத்தடாலஜி என்ன? ஸோ வாட் இஸ் யுவர் ரிசர்ச் மெத்தடாலஜி? பீப்புள் வில் ஆஸ்க் திஸ் கொஷின். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? வாட் இஸ் யுவர் ரிசர்ச் மெத்தடாலஜி? திஸ் கொஷின் பீப்புள் மே ஆஸ்க். ஓகே. ஸோ ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்னா நிறையா வகைகள் இருக்குது. அதில் ஒன்று யூசர் இன்டர்வியூ. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம வந்து சப்ஜெக்ட்குள்ளே போகுவோம். ஓகேவா? நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாம் வந்து ட்ரைலர். ட்ரைலர்னா ஒரு பிகினராக இது பார்க்க வேண்டிய விஷயங்கள். சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃபைன் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? டிஃபைன். சரி, எம்பத்தைஸ். ஓகே, ஹோப் என்னோட ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? ஸோ டிசைன் திங்கிங்கில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன? டிசைன் திங்கிங் ப்ராசஸ். ஸோ அப்போ டிசைன் திங்கிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பயன்படுத்துவாங்க? டிசைன் திங்கிங் ப்ராசஸை நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. சயின்டிஸ்ட்டு, ஓகேங்களா, மியூசிக் டைரக்டரு, அதுக்கப்புறம் ரிசர்ச்சர்ஸு, ஓகேங்களா, நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு காமன் மெத்தடாலஜி. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இது நம்மளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கான டூல் கிடையாதா, இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ். டிசைன் திங்கிங் அப்படின்றது என்னென்னா ஒரு ஐடியாவை உருவாக்கக்கூடிய, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். ஓகேங்களா? இதை மூவி எடுக்கிற டைரக்ட்லேருந்து, சினிமா எடுக்கிற டைரக்ட்லேருந்து, லைக் மியூசிக் டைரக்டர்ஸ், சயின்டிஸ்ட்டு, ரிசர்ச்சர் பீப்புளு, மேத்தமெட்டிக்கல் பீப்புளு, எல்லா விதமான இண்டஸ்ட்ரி மக்களும் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எஸ், தே ஆர் யூஸிங் திஸ் ப்ராசஸ். பட் வேற வேற மாதிரியான கோணத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இதே ப்ராசஸை வேற மாதிரி மாற்றி அமைச்சு அவங்களோட ஒர்க் லைஃப்பில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட் கேதரிங், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிலாம் நிறைய வச்சு மாற்றி மாற்றி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதுபோல் டிசைன் திங்கிங்ன்ற இந்த ப்ராசஸை நம்மளுக்கு மட்டும் இல்லை, இதை பல இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சா? ஸோ இது வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் நான் லீனியர் ப்ராசஸ். இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ யூசர் பர்சோனா அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏற்கனவே யூசர் பர்சோனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். யூசர் பர்சோனா என்ன அப்படின்னா, நம்ம ஆப்பை யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபிக்ஷனல் கேரக்டர். அதாவது ஃபிக்ஷனல் கேரக்டர்னா, நான் இந்த மாதிரி ஒரு யூசர் தான் என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸு
அதாவது ஒரு படிச்சு முடிச்சுட்டு ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு காலேஜ் கிராஜுவேட் என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ். இப்போ நான் யூஐ யூஎக்ஸ் கோர்ஸை வந்து செல் பண்றேன் அப்படின்னா என் டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? என் டார்கெட் ஆடியன்ஸ் யாருப்பா? அப்போ படிச்சு முடிச்சுட்டு கிராஜுவேஷனாக இருக்கிறவங்க, வேற வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க. ஸோ தோஸ் பீப்புள் ஆல் ஆர் மை என்னது என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ். சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? கிளியர்னா கிளியர் அப்படின்னு போடுங்க. ஓகே ஓகேவா? ஸோ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் என்னோட பர்சோனா. ஓகேங்களா? இந்த பர்சோனாவை டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு டேட்டாஸ் தேவை. எப்படி டேட்டா தேவை? எனக்கு எங்கேருந்து டேட்டா வரும்? நான் பண்ணுற ரிசர்ச் மூலிமா வரும். கைஸ் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் கிரியேட் பண்ணுற இந்த பர்சோனான்றது உங்களுடைய எங்கேருந்து வருது? உங்களுடைய ரிசர்ச்லேருந்து வருது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரிசர்ச் இருக்குல்ல, இது யூசர் இன்டர்வியூ, ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ, யூசர் பர்சோனாவிலேருந்து அந்த அந்த பர்சனை உருவாக்குறதுக்கான டேட்டாவாக அது மாறுது. அப்போது நீங்கள் பண்ணுற ரிசர்ச் வச்சு தான் உங்களோட என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அந்த கேரக்டரை வடிவமைக்கிறீங்க. என்ன கேரக்டர்? உங்கள் யூசர் யாருன்றத உருவாக்குறீங்க. அப்போது யூசர் பர்சோனாவுக்கு எங்கேருந்து டேட்டா வருது? யூசர் பர்சோனாவுக்கு எங்கேருந்து டேட்டா வருது? நம்ம பண்ற ரிசர்ச்ல இருந்து வருது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ நம்ம பண்ணுற ரிசர்ச் ப்ராசஸ்லேருந்து நம்மளுக்கு நிறைய டேட்டா கிடைக்குது இல்லை, அந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம அந்த யூசரை உருவகப்படுத்துகிறோம். அந்த யூசர் இப்படி தான் இருப்பான், அந்த யூசருக்கு இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது, இந்த இடத்துல அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவான், இது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அந்த அந்த புரிதல் வந்து எங்கேருந்து எனக்கு கிடைக்குது அப்படின்னா, நான் பண்ணுற ரிசர்ச்லேருந்து வர டேட்டாவை வச்சு தான் ஐ எம் கிரியேட்டிங் மை யூசர் பர்சோனா. இது வரையும் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா சூப்பர். ஓகேங்களா? அடுத்து ஸோ நிறைய விதமான பர்சோனாஸ் இருக்குது நம்ம ஊரில். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு B2B சாஃப்ட்வேர் பண்ணுறீங்க. B2Bனா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஓகேங்களா? ஒரு ஒரு நார்மல் ஒரு ஃபின்டெக் கம்பெனி. ஃபின்டெக்னா ஒரு ஒரு கிரெடிட் ஆப் இருக்குல்ல, கிரெட்டோ இல்லை கூகுள் பேவோ ஒரு ஃபின்டெக் கம்பெனி ஒரு பேங்க்குக்கு ஒரு ஆப் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் B2B, பிஸ்னஸ் டு பிஸ்னஸுக்கான ஒரு ஆப்பு. அதாவது அதை பிஸ்னஸ் யூசர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பொது யூசர்ஸ் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. பொது யூசர்னா கன்சியூமர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? B2Cனா பிஸ்னஸ் டு கன்சியூமர். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜூம் எடுத்துங்களேன். இந்த ஜூமை யார் வேணால் பயன்படுத்துவாங்க. B2Bயும் யூஸ் பண்ணும், B2Cயும் யூஸ் பண்ணும். B2Cனா ஒரே ஒரு பர்ச்சேஸ் மட்டும் வாங்குவாங்க. சப்போஸ் B2Bனா அது ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வாங்குற மாதிரி. ஆனால் இது எல்லா இன்டர்ஃபேஸ் சேமாக தான் இருக்கும். பிஸ்னஸுக்கு வாங்கினாலும் சரி, நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்கினாலும் சரி, இது ஒரு மீட்டிங் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? அவ்வளோதான் சிம்பிள். இது போல் நம்மளுடைய பர்சோனாஸ் பிஸ்னஸ்க்கு வந்துச்சுன்னா அங்கே ரோல் லெவலில் போயிடும். ரோல் என்னது? மேனேஜர், சேல்ஸ் கோஆர்டினேட்டர், அட்மின், இந்த மாதிரி ரோல் பேஸில் போகிறது பர்சோனா. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து எண்ட் யூசர் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. அங்கே வந்து எல்லாமே ரோல் பேஸில் ஒர்க் பண்ணுவாங்க. மேனேஜரு, அசிஸ்டன்ட் மேனேஜரு, அசோசியேட் டைரக்டர், அவங்கவுங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்கை பயன்படுத்த போகிறாங்க. அந்த டாஸ்க்குக்காக ஒரு ஆப்பை பயன்படுத்த போகிறாங்க. சரியா? அப்போது B2B பண்ணும்போது என்னோட இது ரோல் பேஸில் போயிடும். ஓகே, சேல்ஸ்மேன், சேல்ஸ் கோஆர்டினேட்டர் அப்படி போயிடும். சப்போஸ் என்னோட இது எண்ட் யூசர் பர்சனாக மாறுது. எண்ட் யூசர்னா ஸ்விக்கி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மாக மாறுது. அதை நான் இண்டிவிஜுவலாக நான் கன்சியூம் பண்ண போகிறேன், ஃபுட்டு வாங்க போகிறேன் அப்படின்னா அதற்கு பெயர் என்னது? B2C. ஓகேங்களா? பிஸ்னஸ் டு கன்சியூமர் ஆப்பு. அதுக்குள்ளே இருக்கிற பர்சோனா நிறைய வகைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான யூசர்ஸ் இருக்கிறாங்க. சரியா? கரெக்டாமா? ஸோ மொத்தம் எத்தனை பர்சோனா இருக்குன்னு சொல்லலாம்? மேஜரான யூசர் பர்சோனா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை யூசர் டைப் சொல்லுங்க. ஸ்விக்கியோடைய யூசர் டைப்ஸ் இல்லை யூசர் குரூப் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை யூசர் பர்சோனா முதல் சொல்லுங்க, அதுக்கப்புறம் யூசர் குரூப்பை பற்றி சொல்லலாம். கேன் எனிஒன் டாக் அபவுட் தட்? யூசர் பர்சோனா டைப்ஸ் தெரியும் ப்ரோ. யூசர் பர்சோனா டைப்ஸ் ஓகே. கோல் ஓரியன்டட் பர்சோனா, ரோல் பேஸ்ட் பர்சோனா, என்கேஜிங் பர்சோனா, செக்ஷனல் பர்சோனா, டெக்னோகிராஃபிக் பர்சோனா, டைப்போகிராஃபிக் பர்சோனா, எத்னோகிராஃபிக் பர்சோனா, டெமோகிராஃபிக் பர்சோனா, ஹைப்ரிட் பர்சோனா. வெரி குட். நீங்கள் வந்து பர்சோனாவோட டைப் சொல்லியிருக்கீங்க. தட் இஸ் ரியலி கிரேட். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? நம்ம படிக்கும்போது
ஆமா ப்ரோ. ஓகே. நான் இந்த ஆப்புக்குள்ள இருக்கிற 3 டைப் ஆஃப் யூசர் மட்டும் யூசர பத்தி சொல்லுங்கன்னு சொல்றேன். நீங்க சொன்னது எல்லாமே சூப்பரு. அது வந்து டைப்ஸ் ஆஃப் பர்சோனா. அதாவது இது வந்து எந்த மாரி பர்சோனா, எதுக்கான பர்சோனா அப்படின்னு சொல்லிட்டு டைப் ஆஃப் பர்சோனா நீங்க சொன்னது. தட் இஸ் ரியலி குட். வாட் எவர் த பர்சோனா பத்தி நீங்க எனக்கு சொல்லியிருந்தீங்கல்ல, தட் இஸ் ரியலி கரெக்ட்டான விஷயம். அது டைப்ஸ் ஆஃப் பர்சோனா. ஓகேங்களா? நான் ஷேர் பண்ணியிருந்தேன் தானே அந்த லிங்க் உங்களுக்கு ஆக்சுவலி. ஆமா டைப்ஸ் ஆஃப் பர்சோனா. எஸ் வெரி குட். ஆமா. தட் இஸ் வெரி குட். நீங்க சொன்னது வந்து எல்லாம் ஓகே. பட் ஸ்விக்கி ஆப்புக்குள்ள இருக்கிற பர்சோனாவை பத்தி சொல்லுங்க நான் சொல்றேன். ஓகே. இப்போ 3 விதமான பர்சோனா இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? 3 பர்சோனா இருக்கு. சொல்றது புரிஞ்சுதுங்களா? என்ன ப்ரோ 3 டைப் ஆஃப் பர்சோனா இருக்கு சொல்லுங்க ப்ரோ. அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷயம் எண்ட் யூசர் பர்சோனா. எண்ட் யூசர் பர்சோனானா யாரு? எண்ட் யூசர்னா யாருப்பா? நீங்க தான் எண்ட் யூசர். சாப்பாடு ஆர்டர் போடுறீங்கல்ல, யாரு? சாப்பாடு ஆர்டர் போடுறீங்கல்ல, நீங்க தான்ப்பா எண்ட் யூசர். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு பர்சோனா இருக்கு. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? ரெஸ்டாரண்ட் அப்புறம் ஸ்விக்கி மேனேஜர். வெரி குட். ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போகும்போது, அப்போ ரெஸ்டாரண்ட்ன்றது என்னுடைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பர்சோனா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமா? கரெக்டாமா? கரெக்டா கைஸ்? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இஸ் ஒன் பர்சோனா. பிகாஸ் எண்ட் யூசர் பர்சோனா, பிஸ்னஸ் பர்சோனா, இன்னொரு பர்சோனா இருக்குது. எந்த பர்சோனானா டெலிவரி பார்ட்னர் பர்சோனா. 3 விதமான பர்சோனா இருக்கு. ஸ்விக்கிக்குள்ள மொத்தம் எத்தனை டைப் இருக்கு? 3 டைப் ஆஃப் பர்சோனா இருக்குது. எண்ட் யூசர், ஹோட்டல், டெலிவரி பார்ட்னர். 3 பர்சோனா. கரெக்டாமா? கரெக்டா கைஸ்? இது புரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? இப்போ எண்ட் யூசர் பர்சோனாக்குள்ளவே டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கு. பொண்ணு, பையன், படிச்சவங்க, படிக்காதவங்க, ஸ்கூல் போற பையன், காலேஜுக்கு போற பையன், வயசானவங்க, அதுல வயசானவங்க அம்மா, லைக் அப்பா, தாத்தா, பாட்டி. அப்போ ஒரு பர்சனாக்குள்ளவே, அதாவது ஒரு எண்ட் யூசருக்குள்ளவே இத்தனை யூசர் குரூப் இருக்குது. இதுக்கு பேர் தான் யூசர் குரூப். பர்சோனா என்றது ஒரு காமன் டேர்மு. அதுக்குள்ள பாருங்க எவ்வளவு கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா? அப்போ உங்களோட டெலிவரி பாய்ஸ் டெலிவரி பார்ட்னர்ஸ் கிட்ட போனா என்ன நடக்கும்? டெலிவரி பாய்ஸ் 2 விதம். படிச்ச டெலிவரி பாய், படிக்காத டெலிவரி பாய். லாங்குவேஜ் தெரிஞ்ச டெலிவரி பாய், லாங்குவேஜ் தெரியாத டெலிவரி பாய். கரெக்டாமா? கரெக்டா கைஸ்? லாங்குவேஜ் தெரியாது. ஓகே, லாங்குவேஜ் தெரியாது, படிச்சிருக்க மாட்டாங்க, இல்ல படிச்சவங்களா இருப்பாங்க. சில பேர் வயசானவங்களா கூட டெலிவரி பார்ட்னரா இருப்பாங்க. சில பேர் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளா இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் யாரு? என்னோட யூசர் பர்சோனா. அப்போ அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் குரூப்ஸ் இருக்குது. ஹோட்டலுக்குள்ள போனீங்கன்னா, ஹோட்டல்ல அட்மின் ஸ்டாஃப் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாரு, அதுக்கு மேல டெலிவரி பார்ட்னர் ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கலாம், 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்கலாம், ரோட்டு கடை இருக்கலாம், நார்மலான கடை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். கரெக்டுங்களா கைஸ்? புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் பர்சோனா பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எதுக்காக ப்ரோ அப்படின்னா, உங்களுடைய ரிசர்ச் பண்றது மூலியமா நீங்க பர்சோனா தான் கண்டுபிடிக்க போறீங்க. எதை வச்சு? நான் பண்ற ரிசர்ச் ப்ராசஸை வச்சு. அப்போ என் பர்சோனாக்குள்ள என்ன டேட்டாஸ் வரும்? நேமு, ஏஜ், ஜெண்டரு, இமேஜ், பர்சோனா, ஓகே, பேக்ரவுண்டு, டேக்லைன் இண்டிகேட்டிங் அபவுட் த பர்சோனா, எத்னோகிராஃபிக் டேட்டா, ஸ்கில் செட்ஸ், அவங்களுடைய பிஹேவியர், ஓகே, அவங்களுடைய நீட், மோட்டிவேஷன்ஸ், ஓகே, பர்சனாலிட்டி, பயோ, மோட்டிவேஷன்ஸ், கோல்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட்ஸ். இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் பர்சோனா என்றது.
இப்படிதான் இருக்கும். ஒரு சேரப்பட்ட எல்லாம் சேர்ந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்சோனா லுக்ஸ் லைக் திஸ். நீங்கள் பிக்சர் சும்மா அங்கே போட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய டார்கெட் யூசர் எப்படி இருப்பாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷனலான ஒரு இமேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வரையும் கிளியராக இருக்குன்றவங்க கிளியர் அப்படின்னு போடுங்க. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எம்பத்தைஸ்குள்ளே இன்னும் நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. அதில் ரிசர்ச்னா என்ன, அது எப்படி பண்ணணும், அதில் என்ன நடக்குது, எப்படிலாம் ஒரு ரிசர்ச் ப்ராசஸ் பண்ணுவோம், அந்த ரிசர்ச் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் கூகுள் பண்ணி ஒன்றுத்துக்கு ஒன்று என்ன தொடர்பு இருக்குது, எப்படி பண்ணுறாங்க, எதை வச்சு பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ண பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளியர்னா கிளியர் போடுங்க. சூப்பர், வெரி குட். ஓகே ஓகே ப்ரோ கைஸ். இந்த லிங்க் குரூப்ல போட்டு விடுங்க ப்ரோ, இன்னொரு டைம் ரீவாட்ச் பண்ணி. ஷோர் ஷோர் போட்டுடுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. யா.